பண்ணிக்கலாம் சார். இல்ல சார், நான் கேன்சல் பண்றேன்னு தான் நான் சொல்லிட்டேன். அதனால தான் கேன்சல் தான் கொடுத்தேன் நானு. சார் பாலிசி வந்து கேன்சலே ஆகல, இன்னும் கண்டினியூ தான் சார் இருக்குது உங்க பாலிசி. அதுக்காக இல்ல தான் சார், சார் எனக்கு உங்களுக்கு கால் February 2ல பண்ணியிருக்கோம். வந்து தான் எனக்கு கேன்சல் ஆகுதுன்னு சொன்னாங்க. சார் February 2 இல்ல, டியூ டேட் பார்த்தீங்கன்னா January 2 தான் சார். அதுக்கு முன்னாடி நீங்க ரினியூ பண்ணா தான் சார் பாலிசியே கண்டினியூ ஆகும். இல்லைனாக்கா ஆஃப்டர் 30 days பாலிசி லேப்ஸ் ஆகி க்ளோஸ் ஆயிடும் சார். அது கேன்சல் ஆகாது சார் உங்க பாலிசி. ஏன்னா உங்களுக்கு தான் லாஸ் ஆகும். இப்போ 2 இயர்ஸா கண்டினியூ பண்ணிட்டு வெயிட்டிங் பீரியட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு நோ கிளைம் போனஸ் எல்லாமே ஆட் ஆகி வருது. நீங்க இதுல ஹெல்த் இன்சூரன்ஸ் கூட எடுத்துக்கலாம் 30% வரைக்கும். டெய்லி 10,000 ஸ்டெப்ஸ் 13 days நீங்க மந்த்லி பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு 30% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கூட கிடைக்கும் சார் இயர்லி. நான் உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட் இதுன்னு தான் சார் சொல்கிறேன். ஏன்னா லாஸ் க்ளோஸ் பண்ணினா உங்களுக்கு தான் சார் லாஸ் ஆகும். எனக்கு வேணாம் சார், அதனால தான் சார் வேணாம்னு சொல்றேன் நான். சார் நான் உங்களுக்கு தான் சார் அதுக்காக தான் சார், ஏன்னா ஃபேமிலி கூட கண்டினியூ பண்ணிக்கலாம் இல்லையா இந்த பாலிசியில். இல்ல சார், இப்போதைக்கு வேணாம் சார் எனக்கு. வேற பாலிசி எடுக்கிறது சார், அதான் சார் வேற பாலிசி எடுக்கிறது இதே பாலிசி நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் இல்லையா, அதான் சார் சொல்கிறோம். இல்ல சார், எனக்கு வேணாம் சார். நான் அதனால தான் கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ண போறேன். அதனால வேணாம் சார் எனக்கு. இல்ல கிரெடிட் கார்டுல இருந்தா போயிட்டு இருக்கு. சம்மந்தமே இல்லை சார். பாலிசி கொடுக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு கிரெடிட் கார்டு கூட கொடுத்துருக்காங்க, ஓகேவா? கொடுத்ததுக்கு அப்புறம் கிரெடிட் கார்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. உங்களுக்கும் கார்டு பாலிசிக்கு மட்டும்தான் சார் சம்மந்தமே. நான் கிரெடிட் கார்டுல இருந்து சார் அமௌண்ட் எடுத்துட்டு இருக்காங்க சார். அமௌண்ட் நீங்கள் அதுலேருந்து பே பண்ணி வருஷம் நீங்கள் தானே போன வருஷம் கூட பே பண்ணியிருக்கீங்க. ஆமா சார், ஆட்டோ ரினியூவல் வேணாம்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வேணாம்னு சொல்றேன். இப்போதைக்கு எனக்கு வேணாம் சார், அது வேணாம். சார் ஆட்டோ ரினியூவல் உங்கள் ஆப்ஷன் லாஸ்ட் டைம் கூட நீங்கள் தானே கையிலேருந்து பே பண்ணீங்க. கையில இருந்து பண்ணல சார், கிரெடிட் கார்டில் தான் பண்ணிட்டு இருக்கேன். கிரெடிட் கார்டுலேயே ஆட்டோ ரினியூவல் ஆச்சா லாஸ்ட் இயர்? ஆமா சார், ஆட்டோ ரினியூவல் ஆயிடுச்சு சார். ஓகே, அதனால தான் சார். சார் நான் யோசிச்சு பார்க்கலாம்ல, பெனிஃபிட்க்கு இது இல்லையா? இப்போ பாருங்க 2 years கண்டினியூ பண்ணிட்டு வேணாம் சார், நான் போட்டுக்கிறேன் சார், திருப்பி போட்டுக்கிறேன் சார். நான் இந்த கிரெடிட் கார்டு க்ளோஸ் பண்ண போறேன் சார். உங்களுக்கு திருப்பி போட்டா பிரயோஜனம் இருக்காது இல்லையா? 2 years கண்டினியூ பண்ண இதெல்லாம் வேஸ்டா போயிடும் இல்லையா? அது பரவாயில்ல சார், போனா போகுது சார். நான் அதான் சொல்றேன் இல்லையான்ட்டு. வேணான்னு சொல்றேன்ல சார், நான் வேணான்னு சொல்லிட்டேன்ல சார். அப்புறம் ஏன் சார் நீங்க போட்டு கெஞ்சுறீங்க? வேணான்னு சொல்றேன்ல சார் நான் தான். சரி ஓகே சார். அதான் வேணான்னு சொல்லிட்டேன்ல, எனக்கு ஆட்டோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் புதுசா போட்டுக்கிறேன். இப்போதைக்கு வேணான்னு சொல்லிட்டேன்ல நான் தான். சார் புதுசா போட்டீங்கன்னா லாஸ் ஆகும், அதுக்காக தானே. பரவாயில்ல சார், போனா இவ்வளவு தூரம் போயிடுச்சு சார் எனக்கு. அதனால தான் நான் சொல்றேன், நான் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன் இதனால. சார் கிரெடிட் கார்டை நம்பி வாங்கி எல்லாத்தையும் இது பண்ணி எல்லாம் வெக்ஸ் ஆயிட்டேன் சார். நீங்களா இன்ட்ரெஸ்ட் காமிச்சதுனால தான் உங்களுக்கு பாலிசியே கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா எதுக்கு சார் பாலிசி தர போறாங்க அவங்க உங்களுக்கு? இது வந்து எனக்கு எப்படி தெரியுமா போட்டாங்க சார்? யூபிஐ கார்டு தரேன்னு சொல்லிட்டு இந்த பாலிசி போட்டு விட்டாங்க சார், தெரியுமா சார் உங்களுக்கு? சார் அமௌண்ட் நீங்க தானே பே பண்ணீங்க, அப்போ உங்களுக்கு இல்ல சார், யூபிஐ கார்டு தரேன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஓடிபி வாங்கி இந்த மாதிரி பாலிசி போட்டாங்க சார். அதனாலதான் சார் வேணாம்னு சொல்றேன் நான். இப்போ இவ்வளவு தூரம் நான் கட்டிட்டு எனக்கு வேணாம்னு சொல்றேன் சார் நான். எனக்கு வேணாம் சார், இது வேணாம் சார். நீங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க சார். சரி ஓகே சார்.